முதல்வரின் முகவரின்னு ஒரு புதிய துறையை உருவாக்கணும். நான் பெருமையோடு சொல்றேன், இந்த துறை மூலமா 2021 மே மாதத்திலிருந்து இப்ப வரைக்கும் 1,49,00,000 மனுக்களுக்கு தீர்வு கண்டிருக்கிறோம். என்னை பொறுத்த வரையில அரசு என்பது 24 மணி நேரமும் மக்களுக்காக செயல்படணும். மக்களுக்கு தேவையற்ற அலைச்சல் இருக்கக்கூடாது. நிர்வாகம் எளிமையாகவும் விரைவாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் செயல்படணும். இத மனசுல வச்சுதான் பொதுமக்களான உங்களுக்கு எந்தெந்த சேவைகள் எல்லாம் அதிகமா தேவையோ அதையெல்லாம் உங்களுடைய வசதி, நீங்க வசிக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு பக்கத்திலேயே வழங்கணும்னு முடிவு செஞ்சு 2023 நவம்பர் முதல் 2025 மார்ச் வரை 3 கட்டங்களாக மக்களோட முதலீடு திட்டத்தை செயல்படுத்தணும். இப்படி தமிழ்நாடு முழுக்க 4,835 முகாம்களை நடத்தி 23,50,000 மனுக்களுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இந்த திட்டமும் பொதுமக்களிடத்தில் பெரும் வரவேற்பை பெற்றது. அதனால என்ன செஞ்சோம்னா, உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி 10,000 முகாம்களை நடத்த உத்தரவிட்டோம். இந்த திட்டத்தை தொடங்கியவுடன் இதனை செயல்பட விடக்கூடாது என்று சில பேர் உச்சநீதிமன்றம் வரை போனாங்க. இந்த மாவட்டத்தை சார்ந்த அவங்களுக்கு உச்சநீதிமன்றமே ஃபைன் போட்டு அனுப்புனாங்க. யாரு சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். அதையெல்லாம் கடந்துதான் இந்த திட்டம் வெற்றி பெற்றிருக்கு. இங்க நீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க, பேசின பயனாளிகள் அதற்கே சாட்சி. நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த முகாம்களை எங்கெல்லாம் நடத்துகிறோமோ அங்கெல்லாம் முழுமையா நிறைவேற வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டேன். அதனால் தன்னார்வலர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியா போய் இந்த முகாம் என்னைக்கு நடைபெறுது, எங்கே நடைபெறப் போகுது, அங்கே என்னென்ன சேவைகளை வழங்க போறோம் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக எடுத்து சொல்லி அதில் பயனடைவதற்கான தகுதிகள், அதற்காக தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதற்கான ஒரு கையேடு விண்ணப்பத்தையும் வழங்கினாங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் ஊரக பகுதிகளில் 15 துறைகளை சார்ந்த 45 சேவைகளையும், நகர்ப்புற பகுதிகளில் 13 துறைகளை சார்ந்த 43 சேவைகளையும் வழங்கணும். மக்களும் நம்பிக்கையோடு வந்து தன்னுடைய கோரிக்கை மனுக்களை எல்லாம் கொடுத்தாங்க. இப்படி பெறப்பட்ட 38,50,000 மனுக்கள்ல இதுவரைக்கும் 38,44,000 மனுக்களுக்கு இறுதி செஞ்சிருக்கிறோம். இந்த முகாம்களை பெரும்பாலான மக்கள் என்ன கோரிக்கையில் வச்சிருந்தாங்கன்னா, சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம், பட்டா மாறுதல், முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு, வருவாய்த்துறை மூலம் வழங்கப்படக்கூடிய பல்வேறு சான்றுகள், குடும்ப அட்டை ரேஷன் அட்டையில் திருத்தம், சொத்து வரி பெயர் மாற்றம், மின் இணைப்பு பெயர் மாற்றம், இது போன்ற கோரிக்கைகள் தான் அதிகமாக வந்துச்சு. இதெல்லாம் சின்ன சின்ன கோரிக்கைகள் தான். ஆனா இதை நிறைவேற்றுறதுல பல நடைமுறைகள் சிக்கல்கள் இருந்திருக்கும். அதையெல்லாம் களையணும். அரசு என்பது மக்களுக்கானது. அரசு சேவைகள் மக்களுக்கு தடையில்லாம விரைவா கிடைக்கணும்னு உத்தரவிட்டு இந்த மனுக்களை எல்லாம் 30 to 40 நாட்களுக்குள்ள தீர்வு காணப்பட்டுச்சு. இதுல முக்கியமானது என்னன்னா, நம்ம திராவிட மாடல் அரசினுடைய வரலாற்றில் பெருமையோடு நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு ஏராளமான திட்டங்களை முதன்மையானது என்னன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இளைஞர்கள் அனைவரும் இந்த சமூகம் முன்னேற, நீங்கள் வாழும் பகுதி முன்னேற, தமிழ்நாட்டின் எதிர்காலம் சிறப்பாக அமைய
உங்களுடைய எண்ணங்களை, ஆலோசனைகளை, கனவுகளை இந்த என் கனவை என் எதிர்காலம் இணையதளத்தில் நீங்க பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இப்படி நாம ஒரு பக்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக திட்டமிட்டு வந்தா, இன்னொரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசும் அதனுடைய கூட்டாளிகளும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுக்க அனைத்து செயல்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய பட்ஜெட், நிதிநிலை அறிக்கை. இந்த பட்ஜெட்ல, மத்திய அரசினுடைய பட்ஜெட்டை சொல்றேன், இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. இதுவரைக்கும் ஒப்புக்காவது திருக்குறளாவது சொல்லிட்டு வந்தாங்க. அதுவும் இந்த ஆண்டு அது கூட இல்லை. பேருக்கு கூட தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை. நம்முடைய பல்லாண்டு கோரிக்கைகள் எதுவும் இல்லை. பொதுவா தேர்தல் நடக்கிற மாநிலங்களுக்கு அந்த ஆண்டு பட்ஜெட்ல பணம் ஒதுக்குவது பாஜகவோட தந்திரமாக இருக்கும். பீகார், ஆந்திரா, ஒடிசா அந்த மாநிலங்களுக்கெல்லாம் அப்படித்தான் நிதி ஒதுக்கினாங்க. செஞ்சு கொடுத்தாங்கன்னு கேட்டா அதுவும் கிடையாது, இருக்காது. இப்ப தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகுது. பாஜக எல்லா மாநிலங்களையும் வழக்கமா பண்ணக்கூடிய அந்த ஸ்டண்ட்டை கூட தமிழ்நாட்டுக்கு பண்ணல. அந்த அளவுக்கு தமிழ் மீதும், தமிழர்கள் மீதும், தமிழ்நாட்டின் மீதும் அவங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் 2வது பெரிய பொருளாதார நாடாக இன்றைக்கு இருக்கு. நாட்டிலேயே அதிகமா நகர்மயமான மாநிலம் தமிழ்நாடு தான். அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலமும் தமிழ்நாடு தான் இருக்கு. இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக நாம இந்த அளவுக்கு கடுமையா உழைச்சிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட மாநிலத்தில் புதிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே வழித்தடங்கள், மெட்ரோ ரயில்கள்னு ஏராளமா உட்கட்டமைப்பு வசதிகள் தேவைப்படுது. ஆனா ஒன்றிய அரசுக்கு வரி வருவாயை வாரி வழங்குற நம்ம மாநிலத்துக்கு மிக 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 சொற்பமான பங்கை தான் திருப்பி தராங்க. 11 ஆண்டுகளா சிறப்பு திட்டங்களை அறிவிக்காம வஞ்சிக்கிறாங்க. ஏன் இப்படி? ஒருவேளை தேர்தல் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சு எப்படியும் துறக்கத்தானே போறோம், இவங்களுக்கு எதுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படி நினைச்சிருக்கலாம். அதான் உண்மைதான். நாம தான் வெற்றி பெற போறோம், அது எந்த மாற்றமும் கிடையாது.